இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாமியாருடன் ஏற்பட்ட திருமணத்தை தாண்டிய உறவின் காரணமாக 2 பேருடைய உயிர் பறிபோகி இருக்கக்கூடிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஹைதராபாத்தில் உள்ள உப்பல் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட ரமந்தாபூரில் அனிதா என்கின்ற பெண்மணி தன்னுடைய மருமகனை கொலை செய்திருக்கிறார். பின்னர் மீர்பேட் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அனிதாவின் மகளுக்கு இந்த ஆண்டில் நவீன் என்பவருடன் திருமணம் நடந்திருக்கிறது. மகளின் கணவருடன் நெருக்கமாக பழகிய அனிதா திருமணத்தை தாண்டிய உறவில் இருந்துள்ளார். இதனை அறிந்து கொண்ட அனிதாவினுடைய மகள் மனம் உடைந்து தற்கொலை செய்து தன்னுடைய உயிரை மாய்த்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக நவீனை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் நவீன் சிறையிலிருந்து வெளியே வந்ததை அறிந்த அனிதா அவரை மீண்டும் தொடர்பு கொண்டு தகாத உறவில் ஈடுபட அவரை அழைத்துள்ளார். ஆனால் நவீனோ மனைவி இறந்ததை காரணம் காட்டி மாமியாரின் பிடியிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்துள்ளார். இதனை அறிந்து கொண்ட மாமியார் அனிதா நவீனை நைசாக பேசி வீட்டுக்கு வரவழைத்து அவரை கொலை செய்திருக்கிறார். இவையெல்லாம் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.